ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்களா? நீங்கள் டெஸ்ட் அடித்து வச்சிருந்து டெஸ்ட் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்துச்சுனாலும் போதுங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் $25 $27. அதுவும் மேபி ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா $20 $22 வரை கிடைக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸு சிங்கப்பூர் கம்பெனிக்கு டைரக்ட் கம்பெனிக்கே வந்துங்க. உங்களுக்கு வந்து ஏஜென்ட் ஃபீஸ் எதுவுமே அந்த மாதிரிலாம் கிடையாது. டேரெக்டாக இடையில வந்து யாருமே கிடையாது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் காப்பி எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் ஓகே, நார்மல் கால் வேணாலும் பண்ணுங்கள். அப்புறம் ஓடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 1.5% வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும். ஹாலிடேஸ்லையும் சண்டேலையும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் சேலரி. டேரெக்டாக கம்பெனி ரிக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. எல்லாமே கம்பெனி தான். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எனக்கு டீட்டெயில் அனுப்புங்க, நான் அவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவேன். டேரெக்டாக நீங்கள் கம்பெனி கூடயே நீங்கள் டீல் பண்ணிக்கலாம். தமிழ் பர்சன் கம்பெனி தான், அதனால் உங்களுக்கு அவ்வளோ கம்யூனிகேஷன் எதுவுமே இஷ்யூ இருக்காது. ஆல்ரெடி சிங்கப்பூர்லேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்தவங்களா இருந்தாலும் ஓகே, இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரெடி அப்படின்னாலுமே உங்களுக்கு இது ஓகேனா நம்ம வாட்ஸ்அப்பை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிங்கப்பூருக்கு போகிறக்கு எங்கே போய் கேட்டாலும் 1.5 லட்சம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஒரு இடத்துல கேட்டேங்க, 4 லட்சம் கூட 5 லட்சம் கூடலாம் கேட்குறாங்க. அவ்வளோவெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லைங்க. அதை விட கம்மியானதான் டேரெக்டாக கம்பெனிங்கனால கம்பெனிக்கு மட்டும் ஒரு சின்ன பேமெண்ட் மட்டும் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கம்பெனிக்கே டேரெக்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் அடித்த பேப்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது இந்த கையில் கொடுங்க, இந்த கையில் வேலையை வாங்கிக்கங்க, அவ்வளோதான்.